ஸோ சரவணம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து கிச்சன் அலுமினியமும் மற்ற பெட்ரூம்ஸ் எல்லாம் வந்து யூபிஎஸ்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூ டைப்லேயே வந்து நம்ம கல் போட்டிருக்கோம் யூ டைப்பில். அண்ட் அதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் எல் ஷேப்பில் இருக்கும், அதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே டபுள் டோர் போட்டிருக்கோம். அதில் ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அண்டு 4 ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பூனு கத்தி கரண்டிலாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு கட்லரி, கீழே வந்து ஒரு பிளேட் ரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து 2 பிளைன் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு வேண்டி டபுள் டோர் கொடுத்து ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அண்டு உள்ள ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். டபுள் டோர் ப்ளஸ் ஒரு சிங்கிள் டோர், சென்டரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு நேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet ஹைட்டில் ஒரு 6 feet வித்தில் வந்து ஒரு வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். வால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அண்ட் கீழே இந்த 6 inchesக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே கடுகு சீரகம் உப்பெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ் நம்ம இங்கே வச்சுக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயே வந்து பூஜா யூனிட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அவங்க வந்து ஷெல்ஃப் கட்டியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க, ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஒர்க் பண்ணி நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி 3 கலசை வச்சுருக்கோம். அதுக்கு கீழே படையல் ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம். 2 ட்ராஸுமே நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இது. அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாருமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டிசைன் மாதிரி ப்ளைவுட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அது மேபி வந்து ப்ராப்பரான லைஃப் இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அலுமினியமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அலுமினியமில் இருக்கிற என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப் எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஜாயிண்ட் இருக்காது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அலுமினியம்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சேம் அலுமினியமில் உட்டன் கிரைன்ஸு பேனல் பண்ணி நம்ம வந்து கிச்சனையும் ஹாலையும் நம்ம பார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்காதுங்கிற பட்சத்தில் சேம் என்ன இந்த கலர் நம்ம பர்கலாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். டாப்லேருந்து மேலே வரைக்குமே ஷோ பீசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வேண்டி ஷெல்ஃப் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் ஆல்ரெடி கடப்பாக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க, வார்ட்ரோப்ஸில் மேலே லாஃப்டாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டர்க்கிஷ் ப்ளூ கலரில் டோர்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். டோரில் வந்து ஆல்ரெடி உள்ள ஒரு கடப்பாக்கள் இருந்தனால நம்ம அவங்க லாக்கர் கேட்டிருந்தாங்க, செப்பரேட்டாக லாக்கர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோர் முடிச்சோடனே இந்த டபுள் டோரில் ஒரு கண்ணாடி கேட்டிருந்தாங்க, மிரர் லைக் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வேண்டி அதுக்கு மிரர் போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் வெறும் டோர்ஸ் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க, அதுக்குமே நம்ம டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் நம்ம